Hi, hello friends, back to my Tamil edit YouTube channel. நீங்கள் ப்ரோவில் பார்த்துருப்பீங்க. ப்ரோவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோவை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை வச்சு யாரோட ஃபோட்டோவை நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோவில் பார்த்தீங்களா ஹாப்பி பர்த்டே வீடியோ எடிட்டிங் அதே போல் பண்ணிக்கலாம். நான் எடிட் பண்ணுறது அவங்க சொல்லி கொடுக்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். சரி வாங்க ஜஸ்ட் நீங்கள் ப்ரோவில் பார்த்த வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு மொபைல் யூஸ் பண்ணி பார்த்தா எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது அவங்க சொல்லி தரேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள் வேறு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணுறதுனால மறக்காமல் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் இந்த ரேட் பண்ணுறது அலைட் மோஷன் அப்ளிகேஷன். அப்படி இந்த ஒரு அப்ளிகேஷன் கூட நீங்கள் இருந்தால் மட்டும் தான் உங்களால் பார்த்தா இந்த வீடியோ மேக் பண்ணி முடியும். மொபைல் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்புக்கு லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றங்க போய் எடுத்துங்க. ஓகேங்களா? நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா? டெலிகிராம் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப் வேறு டவுன்லோட் பண்ணிங்க. பின் மெசேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் இப்போ இன்வைட் பண்ணுறது பார்த்தா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்களோட எலிமினேஷன் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா லிங்க் மூலியமாக பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்மளாம் கூகுள் QR கோட் கொடுப்பா. அந்த QR கோடை நீங்கள் கூகுள் லிங்க்ஸில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் எலிமினேஷன் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பார்த்தா பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க் அதுக்கப்புறம் பார்த்தா QR கோடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இந்த ஒரு ப்ராஜெக்ட் லிங்க்கும் அப்புறம் QR கோட் ரெண்டுமே கொடுத்துறோம். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். சார் நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிக்கணும் யூடியூப்பில் அந்த டேட் பார்த்து இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த ஒரு டேட் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். ஓகே, இல்லைன்னா ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தா நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்லாம் நீங்கள் எப்படி எடுக்க சொல்லுங்கள். டீட்டெயில் வீடியோ பார்த்தா ஆல்ரெடி யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது கரெக்டாக பார்த்து இம்போர்ட் பண்ணிங்க. சரி, இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து எப்படி எடிட் பண்ணி ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பார்த்தா இது போல் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஜஸ்ட் இல்லை ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தா இன்னொரு கேர்ள் இமேஜ். இந்த கேர்ள் இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ண மட்டும் போதும். சிம்பிளாகவே எடிட் பண்ண எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஒரு இமேஜ் எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து ஆட் பண்ண மட்டும் போதும். சிம்பிளாகவே இந்த வீடியோ பார்த்து மேக் பண்ணி மொபைல் யூஸ் பண்ணி பார்த்தா மேக் பண்ணிடலாம். உங்களுக்கு இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா ஜஸ்ட் இந்த குரூப் அண்ட் மாஸ்க் 1 தமிழ் எடிட்னு இருக்கும். ஓகேங்களா? குரூப் அண்ட் மாஸ்க் 1 தமிழ் எடிட், அதுக்கப்புறம் குரூப் அண்ட் மாஸ்க் 2, குரூப் அண்ட் மாஸ்க் 3, குரூப் அண்ட் மார்க் 4னு பார்த்தா 4 இருக்கும். அதாவது ஆரஞ்சு கலர் 4 கலர் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 4 கலரையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சேஞ்ச் பண்ணி காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட்டாக ஒரு இமேஜ் வருது பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே இருந்து மேலே வருது பார்த்தீங்கன்னா அது குரூப் அண்ட் மாஸ்க் 1 தமிழ்னு இருக்கும். அவன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு ஜஸ்ட் இது மாதிரி ஷோ ஆகும். இதில் கீழே இமேஜ் இருக்கும், ஒரு கேர்ள் இமேஜ் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஃபில் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் ஷூ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ பக்கம் செட் ஆகணும். ஸ்டார்ட் பண்ணிங்க. பேக் பார்த்தா வந்துங்க. பேக் வாண்டிங்க ஆனால் உங்கள் ஃபோட்டோ பார்த்தா பக்கவாக இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆகிடும். அதே போல் தான் குரூப் அண்ட் மாஸ்க் 2னு இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு எடிட்டர் குரூப் கொடுத்து பார்த்தா 2 கிளிக் கொடுத்து இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து 2வது இமேஜ் பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி தான் பார்த்தா இமேஜ் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அதே போல் 1 2 3 4 இமேஜ் பார்த்தா இதே போல் பேக்ரவுண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. இங்கே பார்த்தா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த இமேஜ் அது மாதிரி கிளிக் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே இருக்குது. அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க. ஹாப்பி பர்த்டே நான் பார்த்தீங்கன்னா அனத்திகா அப்படின்ட்டு பார்த்தா ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இந்த நேமை எடுத்துட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச நேம் பார்த்தோன்னா இடத்துல பார்த்தோன்னா டைப் பண்ணிங்க. ஓகேங்களா? யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட நேமை இடத்துல டைப் பண்ணிட்டு மேலே டிக்குன்றதை கொடுத்துருங்க. சிம்பிளாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஒரு இமேஜ் இருக்கும். இங்கே கட்டமாக பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் இமேஜ் லாஸ்ட் 2 வரையும் இருக்கும். நான் இந்த இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணி கலர் ஃபுல்லை கொடுத்து இங்கே ஃபில் பட்டன் கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார் பண்ணுவோம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் ஷூ ஆகும். இதில் யாரோட பர்த்டேவோ அவங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ பக்கம் செட் ஆகிடும். பேக் பண்ணிட்டு உங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சுக்கங்க. கீழே தேர்டாக இருக்க ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாம் ஃபோட்டோ கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபோட்டோ மேலே அழகாக தூக்கி வச்சுக்கோங்களா. இது போல் உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதே போல் லாஸ்ட் 2 வரைக்கும் பார்த்தோன்னா உங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாங்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் சாங் எதுவுமே ஆட் பண்ணிட்டாலும் உங்கள் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். ஆட் பண்ணி முடிச்சு மேலே ஏற்படுங்க. அம்மா கிளிக் பண்ணி வீடியோ 100 பிக்சல் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி சொல்லுவோம். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் லோடே முடிச்சுட்டு பார்த்தா உங்களோட கேலரியில் இந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்போ தான் பார்த்தா வீடியோ பார்த்தா மொபைல் யூஸ் பண்ணி மேக் பண்ணி முடியும். அதாவது பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான சூப்பரான தரமான ஒரு எடிட்டிங்கோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.